அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு கொலை அச்சுறுத்தல். குறுக்கால இஸ்ரேல் பூந்து குட்டி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ட்ரம்புக்கு உடனே மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து தலைவரை பார்த்துக்கோங்க தலைவரை அப்படின்ற மாதிரி. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா கடல் எல்லை பகுதி, நிறைய எல்லை பகுதி வந்து மிக மோசமான நிலையில் தாக்கப்பட்டிருக்குது. இது சம்மந்தமான வீடியோ காட்சி ஒன்று எனக்கு கிடச்சிருக்குது. கிளாசிஃபைட் வீடியோ தான். நான் உங்களுக்கு வந்து அன்கிளாசிஃபைட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். அட்டாச் பண்ண முடியுமோ தெரியலை, இருந்தாலும் அட்டாச் பண்ணுறேன், பார்ப்போம். யூடியூப் அப்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பார்க்க கிடைக்கும், இல்லையா அது கட் ஆகிரும். கடலோர பகுதி மொத்தமும் செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய புஷைகர்லேருந்து பெனதர் அப்பாஸ்லேருந்து இன்னும் எத்தனையோ பகுதிகள், ஷிரிக்கு தீவு உட்பட, அதே மாதிரி காசாம் தீவு உட்பட பல தீவுகள், பல கடல் எல்லை ரேடார்கள், கடல் ஹார்பர் உட்பட துறைமுகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 துறைமுகங்கள் இது வரைக்கும் தாக்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமை தொடர்ந்தால் ஈரான் மிகப்பெரிய ஒரு இழப்பு, அதாவது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு அதிகம் முகம் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல் இந்த நிலைமையால் ஈரானுக்கு உருவாக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்றைய தினம் ஈரான் எந்த நாட்டுக்கும் எதிராக தாக்குதல் நடத்தலை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இப்போது சாதாரணமாக நினைக்கிறேன் மதியம் 1 மணிக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அமெரிக்கா இப்போ வரைக்கும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறையவே மிசைல்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஜோர்டானுக்கு. ஆனால் ஜோர்டானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணிடுச்சு அப்படின்றத தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. வரக்கூடிய மிசைல்கள் எல்லாத்தையுமே வானத்திலே வச்சு அழிக்கக்கூடிய காட்சிகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சில இராணுவ அதிகாரிகளுடைய வீடியோ காட்சிகள் இது. அமெரிக்க பேஸுக்கு நேராக வந்திருந்தது மொத்தமாகவே சில இலக்கம் செய்யப்பட்டிருக்குது. பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இப்போது கைவிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுதா ஈரான் வந்து வானாண்டா நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு கைவிட்டுருமான்ற அளவுக்கு ஈரானுடைய நிலைமை போயிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல கப்பல்கள் எதுவுமே வேணாம்ப்பா, ஆளை விடுங்கடா போதும் அப்படின்ற மாதிரி இப்போ 22 ஜப்பானீஸ் லிங்கட் ஷிப்ஸ் லிஃப்ட் ஃப்ரம் கல்ஃப் டிஸ்பியூட் ரெனியூட் ஃபைட்டிங். மீண்டும் சண்டை ஆரம்பித்ததால் கிட்டத்தட்ட 22 கப்பல், நீங்களும் வேணாம் உங்கள் ஒயிலும் வேணாம், ஆளை விடுங்கடா போதும் அப்படின்ற மாதிரி தப்பி ஓடிட்டாங்க. சில கப்பல்கள் இப்போவும் போக முடியாமல் ரொம்ப தூரம் போகணும், வேறொரு கான்ட்ராக்டும் கிடைக்கல, வந்திருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது, இல்லை லோடிங்கில் இருக்குது, லோடில் இருக்கிற சரக்கெல்லாம் கொண்டு போய் எங்கே இறக்க முடியாது, இந்த நாட்டில் நின்று எப்படியாவது இந்த நாட்டுக்குள்ளே போய் இறக்கி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி லோட் பண்ணின பல கப்பல்கள் இன்னமும் தருத்தி நிற்குது. அதில் கிட்டத்தட்ட 11,000 செயலர்ஸ், அதாவது கப்பல் தொழிலாளர்கள் 11,000 பேர், கேப்டன்லேருந்து அதுக்கு கீழே உள்ள அனைத்து தொழிலாளிகளும் கிட்டத்தட்ட 11,000 பேர் இருக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கடலில் அந்த சிக்கி தவிக்கிறாங்க. அதாவது இந்த கப்பல்களில் இப்போதைக்கு வரைக்கும் தரித்து நிற்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நங்கூரமிடப்பட்ட கப்பல்களில். பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நேரங்களில் உருவாகுதுன்னு. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு அவுட் சைட்டில் ஈரான் வந்து இந்த அமெரிக்கா வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு உள்ள எந்த ஒரு கப்பலும் இன்னுமே வரலை. என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் ஈரானுடைய பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு அவங்க தொடர்ந்து தாக்கி அதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கப்பல்கள்லாம் பாதுகாப்பான நிலைமையில் தான் போக வேண்டி இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நேரங்களில் உருவாகுதுன்னு. இப்போதைக்கு வரைக்கும் இப்போ இந்த மதிய நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்குது. பல கரையோர
முக்கியமான அந்த அதிவேக படகு இருக்க பயணிக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி அவங்களுடைய துறைமுகங்கள் மீது தான் அதிகமான தாக்குதல் நடக்கிறது தான் தெரிய வந்திருக்குது. இதற்கிடையில் இஸ்ரேல் ஒரு குட்டையை குழப்பி விட்டானுங்க. ட்ரம்ப்பை வந்து பயங்காட்டி விட்டானுங்க. தலைவரை போட போகிறானுங்க, தலைவரை கவனமாக இருங்க, தலைவரை உசார தலைவரை அப்படின்னு. பார்ப்போம் ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு.